Hey guys, இந்த வீடியோவில் டாப் 6 மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற மோஸ்ட் அவைட்டட் பைக்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CBR 150R. ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியலான நியூஸோ இல்லாட்டி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ பண்ணல. பட் இந்தியாவில் R15க்கு அடுத்து ரொம்ப அதிக ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு மாடல் இல்லை ஒரு பிராண்ட் அப்படின்னா ஹோண்டாவோட CBR மாடலுக்கு இப்போவுமே நிறைய பேர் வந்து ஃபேன்ஸாக இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த பைக்கோட டிசைன், கம்ஃபர்டபுள் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். இப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த CBR 150R எப்படா லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஈகராக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த CBR 150R பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குளோபல் மார்க்கெட்டில் இப்போ அப்டேட்டட் மாடல் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் இல்லாட்டி மலேசியா, தாய்லாந்து, இந்த மாதிரியான நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா CBR மாடல் அவைலபிளாக இருக்கு. அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கலர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை கான்ஃபிகரேஷன்ஸ் அப்டேட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாலையும் மேபி இந்த CBR மாடல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி வந்துச்சுன்னா டெஃபினட்டா 2,20,000 மினிமம் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த CBR 150Rல என்ன கான்ஃபிகரேஷன்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150cc உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-ஸ்ட்ரோக் 4-வால்வ்ல டியூல் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்ட் இருக்கக்கூடிய மாடலாக தான் இருக்க போகுது. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒரு 24 ஹார்ஸ் பவரும் 20 நியூட்ரல் டார்க்கும் இருக்கக்கூடிய 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் இருக்க போகுது. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூல் சேனல் ABS, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்சா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் டியூல் LED ஹெட்லைட்ஸ் தான் வந்து கொடுக்க போறாங்க. CBR 150Rல உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்ப ஷார்ட்டா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க R15 மாதிரி ரொம்ப ஃபார்வர்ட்ல லீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் லீன் பேக் பண்ணி இந்த மாடலை நீங்க வந்து ரைட் பண்ண முடியும். 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, நல்ல பில்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்டான மாடலா தான் CBR 150R வந்து வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லலாம். மேபி இது வராம கூட போகலாம். மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பைக்கா இருக்கு. ரெண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜோட பல்சர் RS 400ங்க. இப்போதான் ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி NS 400 Z அப்படிங்கிற மாடல் லான்ச் பண்ணாங்க. ஓரளவுக்கு ஓகேங்க. இப்போ வரைக்கும் அது ஃப்ளாப்னு சொல்ல முடியாது, சக்ஸஸான ஒரு மாடல் NS 400னு சொல்ல முடியாது. ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கு, ஓகே அப்படிங்கிற ரேஞ்சில் தான் NS 400 இருக்கு. பட் அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா RS 400 எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங்கில் தான் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. RS 200 ஒரு பெஸ்ட் பைக்குங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல்ஸ்லயே NS 200 விட எனக்கு வந்து RS 200 ரொம்பவே பிடிக்கும். அந்த மாடல்ல நமக்கு 400cc சிங்கிள் சிலிண்டர்ல வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு என்னாலே வந்து கொஞ்ச நேரம் வந்து யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு. இந்த RS 400 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2.5 lakhல இருந்து ஒரு 3.5 lakh உள்ள தான் பிரைஸே கொடுக்க போறாங்க. அதாவது 2.5 lakh அப்படிங்கும்போது மேபி பேஸ் மாடல் கொடுக்கலாம். ஸோ RS 400 நமக்கு வந்து மினிமம் பட்ஜெட்ல தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் இருக்க போகுது, டியூவல் சேனல் ABS இருக்கும். அண்ட் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த RS 400 இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டியூவல் சேனல் ABS இருக்கட்டும், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன், அதுக்கப்புறம் ABS இருக்கட்டும், இல்லை ரைடிங் மோட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் அண்ட் உங்களுக்கு மொபைல் ஃபோன் சார்ஜிங் போர்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட தான் இந்த RS 400 வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸில் எனக்கு RS 400 எப்போ வரும்னு நான் வந்து பர்சனலாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமா RS 400 அப்படிங்கிறத சொல்லுங்க. மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரிலியாவோட RS 150ங்க. ஆப்ரிலியா மாடல்ல உங்களுக்கு RS 150 இல்ல RS 125 அப்படிங்கிற ஒரு மாடல் வரப்போகுது. Yamaha மேபி R125 லான்ச் பண்ணாங்கன்னா RS 125 வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு RS 125 நம்ம வந்து கொஞ்சம் ஹோல்டில் வைக்கலாம். அதுக்கு பதிலாக RS 150 தான் வருங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாலுமே நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறது ஆப்ரிலியால இருந்து ஒரு மிட் ரேஞ்ச் உங்களுக்கு வந்து ஒரு ட்ராக் ஓரியன்டட் ஒரு பைக் வேணும், ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பைக் வேணும், 150cc சிங்கிள் சிலிண்டர் பைக் வேணுங்கிறது தான். அந்த மாடல் மேபி நமக்கு வந்து இப்போ RS 457 வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறதுனால மேபி அப்கமிங்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி தான் ஆப்ரிலியா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. RS 150 அப்படிங்கும் போது நமக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா R15 இருக்கட்டும், இல்லை RS 200 இல்லாட்டி வந்து RC 200 இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் காம்படிஷன் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். RS 150மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லைட்ஸ் இருக்கும். அண்ட் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் ஃபியூச்சரோட தான் ஆப்ரிலியா RS 150 இருக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி வராம கூட போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸாக இருக்கு. நாலாவதா பார்த்தீங்க அப்படின்னா கவாசக்கியோட Z125. இந்த Z125 நான் லாஸ்ட் ஒரு 5 வருஷமா நான் பேசிட்டு இருக்கேங்க. நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். லாஸ்ட் 5 வருஷமா நான் வந்து கவாசக்கியோட Z125 வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கவாசக்கியோட Z125 ஒரு பெஸ்ட் 125 சிசிங்க. உங்களுக்கு நிஞ்சா 125ல இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனும் Z250ல இருக்கக்கூடிய டிசைனும் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்ல ரிஃபைன்டு இன்ஜினாக இருக்கட்டும். இந்த Z125 பார்த்தீங்கன்னா நீங்கள் 125 சிசின்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு 200 சிசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பைக்காக தான் நீங்கள் வந்து யோசிப்பீங்க. Z125 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ், எல்இடி டெய்லைட்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் இயர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, நல்ல ரிஃபைன்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் 124.7 சிசில வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பிட் சீட் வந்து இருக்க போகுது. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கப்புறம் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பில்ட் குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சிட்டில டிராஃபிக்ல ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மைலேஜுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38ல இருந்து 43 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கவாசாக்கி கிட்ட இருந்து அப்கமிங் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுவும் ஒரு மோஸ்ட் அவைட்டட் பைக் தான். நானே வந்து லாஸ்ட் 5 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா ஹஸ்கவர்னா கிட்ட இருந்து 125 சிசி நமக்கு ஸ்வெட் பில்லியன் மாடலில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட் பில்லியன் 125 இல்லை 400 சிசி இந்த மாதிரியான பைக்ஸோட ஒரு பெஸ்ட்டான வெர்ஷன்ஸ் வரப்போகுதுன்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு பர்சனலாக இந்த ஹஸ்கவர்னாவோட 125 வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. அப்படி லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்தியாவில் நிறைய பைக்ஸுக்கு காம்படிஷன் இருக்கும். அண்ட் ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக கொடுத்தாங்கனாலும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு பர்சனலாக இந்த ஹஸ்கவர்னாவோட 125 சிசி வரணும். அண்ட் உங்களுக்கு ஸ்வெட் பில்லியனோ இல்லை வெட் பில்லியனோ ஏதாவது ஒரு மாடலில் 125 வந்தால் நல்லா இருக்கும். அண்டர் 1,70,000 இல்லை 1,50,000 ஏன்னா இந்த ரேஞ்சில் நம்ம வேற ஏதாவது மாடல்ஸில் நீங்கள் ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 250Rலாம் கூட உங்களுக்கு அண்டர் 2 lakhs rupeesல 1,70,000-80,000 உங்களால் ஆன் ரோட் ப்ரைஸ்லேயே வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது நான் ஏன் 125 சிசியை வாங்கணும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு கொஸ்டினும் இருக்கு. ஸோ ப்ரைஸை கம்மி பண்ணி அப்கமிங்கில் இந்த ஹஸ்கவர்னா 125 வந்துச்சுன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். அண்ட் கடைசியாக ஆறாவதாக பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்னு சொல்லலாம் இந்த மாடலை, யமஹாவோட RX100 என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. பட் மோஸ்ட் அவைட்டட் பைக் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது RX100 இல்லாத ஒரு லிஸ்டே இருக்காது. RX100 அப்படிங்கிறதுக்கு பதிலாக RX350 இல்லை RX650 சொல்லிட்டு நமக்கு ஹையர் சிசியில் சிங்கிள் சிலிண்டரோ இல்லாட்டி பேரலல் ட்வின் சிலிண்டரோ வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃபியூச்சர்ஸில். பட் இப்போ வருமானு தெரியாது, ஃபியூச்சரில் வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இன்னைக்கு வரைக்கும் RX100 நிறைய பேரோட ஒரு கனவு பைக்காக இருக்கு. RX100 திரும்ப வந்தால் பெஸ்ட்டான ஒரு மாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா XSR ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 years நம்ம பார்த்துட்டு இருந்தோம் XSR எப்படா லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தான் XSR மாடலே லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த யமஹாவோட RX100 சிசியில் டெஃபினட்டாக இதுக்கப்புறம் இந்தியாவில் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஏன் குளோபலில் எங்கேயுமே லான்ச் பண்ண மாட்டாங்க. இந்தியாவிலும் மேபி RX அப்படிங்கிற நேமில் நமக்கு ஹையர் செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஹையர் சிசி இருக்கக்கூடிய பைக்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எத்தனை பேருக்கு இந்த யமஹாவோட RX100 பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அவைட்டட் பைக்குங்க. அதாவது ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற பைக்ஸ், மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது மேபி இந்தியாவில் லான்ச் ஆகலாம், இந்த பைக்ஸ்லாம் லான்ச் ஆகாம கூட போகலாம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்கமிங்லும் இன்னும் நிறைய பைக்ஸ் இருக்கு. அதோட வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட அப்கமிங் பைக்ஸ் வீடியோவோ இல்லை நியூ லான்ச் வீடியோவோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.